And Job 32, if you see, God says that God says to each one of us, let's not be righteous in our own sight. So never condemn your friends when they go through tough time. The Spirit of God will give you life. Don't gossip or condemn anyone. ஸோ ஓன் நம்மளோட கண்களில் நம்ம வந்து என்னவா இருக்கக்கூடாது, நீதிமான் நான் தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கூடாது. ஓகே. யோபு வந்து அவரோட கஷ்ட காலத்தில் என்னாச்சு, அவர் வந்து நான் நீதிமானாக தானே இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் வந்து இவ்வளோ கஷ்டம் வந்துச்சுன்னு வந்து சொல்லுவார். ஆனால் வந்து அதோட பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா நம்ம என்ன ஆயிருக்கும், சாத்தான் வந்து காட் கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணியிருப்பான். அதனால தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து யோபுவோட வாழ்க்கையில் நடந்தது. ஸோ இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி கஷ்டமான காரியங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா, அது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம லைஃப்பில் அதை அலோவ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையாக இருங்க. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கஷ்டமான காலங்களில் போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நீ தப்பு பண்ணியிருப்ப அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ யோபுவோட வாழ்க்கையில் எப்படி வந்து ஆண்டவரானவர் அந்த கஷ்ட காலத்தை அனுமதித்தாரோ, ஓகே. ஏன்னா சாத்தான் வந்து சேலஞ்ச் பண்ணான், அதனால வந்து அதை அலோவ் பண்ணார் கர்த்தரானவர். ஸோ அதே மாதிரி உங்களோட இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமான காலம் நடந்ததுன்னா, அதை வந்து கர்த்தரானவர் அதை அலோவ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ மேலும் வந்து நம்ம அந்த யோபு 32வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவரோட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து லைஃப்பை கொடுப்பாரு. ஓகே. ஸோ உலகத்தரமாக வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் நடந்துட்டால் கூட என்ன ஆயிரும், அவங்க வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறவங்க வந்து எப்பயும் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் பைபிள்